சற்றுமுன் வெளியான தகவல். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு நிலம் வழங்கும் புதிய திட்டம் ஒன்று அரசின் மூலம் அறிவிக்கப்பட்டு உள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்த நிலையில்தான் பெண்களுக்கு நிலம் வழங்கும் புதிய திட்டம் ஒன்று அரசின் கீழ் அறிவிக்கப்பட்டு உள்ளது. நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் என்ற திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டம் மகளிரின் பெயரில் செயல்படுத்தப்படும். விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பில் 50% அல்லது அதிகபட்சம் 5 லட்சம் மானியம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 2.5 ஏக்கர் நன்சை நிலம் அல்லது 5 ஏக்கர் புன்சை நிலம் வாங்கலாம். நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் முழுக்க பெண்களுக்கான திட்டமாகும். பெண்கள் விவசாய நிலம் வாங்குவதற்காக தமிழ்நாடு அரசு மூலம் உருவாக்கப்பட்ட திட்டமாகும். விவசாய நிலம் வாங்க அரசு சார்பாக பணம் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் எவ்வளவு நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதன்படி திட்ட செலவில் அதிகபட்சம் 50% அல்லது 5 லட்சம் மானியமாக வழங்கப்படும். இந்த திட்டத்திற்காக தகுதிகள் பின்வருமாறு அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதன்படி விண்ணப்பதாரர் 18 முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பதாரர் எந்த விவசாய நிலத்தையும் சொந்தமாக வைத்திருக்க கூடாது. விண்ணப்பதாரரின் தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும். இந்த திட்டம் முழுக்க விவசாயம் செய்வதற்கு மட்டுமே வழங்கப்படும். பெண்கள் விவசாயம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் எந்த மாதிரியான நிபந்தனைகள் இருக்கும், என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. சமீபத்தில் இந்த திட்டத்திற்காக முதல் கட்டமாக ரூபாய் 20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. விண்ணப்பதாரர் 18 முதல் 55 வயதுக்குள் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் எந்த விவசாய நிலத்தையும் சொந்தமாக வைத்திருக்கக்கூடாது. விண்ணப்பதாரரின் தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும். அதிகபட்சமாக 2.5 ஏக்கர் நன்சை நிலம் அல்லது 5 ஏக்கர் புன்சை நிலம் வாங்கலாம். விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் வாங்க உத்தேசித்துள்ள உறுதி செய்துள்ள நிலம் 2.5 ஏக்கர் நன்சை நிலம் அல்லது 5 ஏக்கர் புன்சை நிலத்திற்குள் இருக்கலாம். நிலத்தின் விலை சந்தை மதிப்பீட்டின்படி நிர்ணயிக்கப்படும். முத்திரைதான் மற்றும் பதிவு கட்டணத்தில் இருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படுகிறது. வாங்கிய நிலம் 10 ஆண்டுகளுக்குள் விற்கப்படக்கூடாது. பயனாளிகள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் மூலம் கடனாக பெற்று நிலம் வாங்கலாம். விவசாய தொழிலாளர்களுக்கான உள்ள ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களை நில உடைமையாளர்களான உயர்த்தி சமூக நீதியை நிலைநாட்ட இத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மகளிரின் பெயரில் செயல்படுத்தப்படும். விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பில் 50% அல்லது அதிகபட்சம் 5 லட்சம் மானியம் வழங்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.